மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். நாம் பயணத்தை தொடங்கிவிட்டோம், எங்கே போகிறோம் என்பது சிலருக்கு தெரியும். ஏனென்றால் இயேசு அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். எங்கே பயணமாய் போகிறோம் என்று சிலருக்கு தெரியாது. பயணமாய் சிலர் போகிறார்கள், ஆனால் பயணம் சரியானதா தவறானதா என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எங்கே தொடங்கினோம், எப்போது தொடங்கினோம் என்பது சரியாக தெரியவில்லை. இப்போதும் நம்முடைய பயணம் தொடர்கிறது. நம்முடைய பயணம் நல்லபடியாக முடிய நமக்கு துணையாக ஒருவர் வந்தால் நலமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நம்முடன் துணையாக கடைசி வரை வர ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பன போன்றவர்களுக்கு வழிகாட்டின தேவன் நமக்கும் நீதியின் பாதையை காட்டி அதில் வெளிச்சமும் காட்டி நம்மை சுகமாய் வழி நடத்துவார். அவர்தான் நம் தேவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலர் பணத்தை நம்பி தங்கள் சுய வழியிலே செல்கிறார்கள். சிலர் இருளின் பாதையிலே இருந்து கொண்டு பாவத்தில் வீழ்கிறார்கள். ஆனால் இயேசு காட்டும் பாதை வெளிச்சமானது. அதிலே நீங்கள் பயணம் செய்தால் சமாதானமாகவும் சுகமாயும் வாழலாம். முடிவில் நித்திய ஜீவனை அடையும் பாதையில் சென்று நித்திய வாழ்வை பெறலாம். பாடுகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை நித்திய பாதையிலே நடத்துகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். ஜெபம். இயேசுவே, நீர் காட்டும் பாதையில் செல்ல அடியேனை வழி நடத்தும். என்னை தள்ளிவிடாமல் உம் அண்டை சேர்த்து கொள்ளும். கடைசி வரை எனக்கு ஆதரவாயிரும். ஆமீன்.